அனைவருக்கும் வணக்கம். அத்வைத சித்தாந்தத்தில் அறியாமைக்கு இடமில்லை என்றும் உலகில் உள்ள அனைவரும் ஞானிகளே என்றும் பலமுறை நம்ம டிஸ்கஸ் செய்தாச்சு. இன்னைக்கு எட் அனதர் டைம் ரொம்ப டீப்பா எலாபரேட்டா அதை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். எப்படி செஷன் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, லீலைகள் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் லீலை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுங்க. அந்த வார்த்தையை நம்ம எங்கெங்க அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, கிருஷ்ண லீலா அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஞானிகள் செய்கின்ற அந்த விஷயத்தை மட்டும்தான் லீலை அப்படின்னு சொல்றது உண்டு. ஃபர்ஸ்ட் லீலை என்றால் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஒட்டுமொத்த உலகமும் பரமாத்மாவின் லீலை மாத்திரமே, இங்கே வேறு எதுவும் இல்லை என்ற அந்த உணர்வோடு, அப்ப நாம் எல்லாம் யாருன்னா நாமும் கூட அந்த லீலை புரிகின்ற பரமாத்மாவை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அஞ்ஞானமும் கூட ஒரு லீலை தான். ஞானம் எப்படி லீலையோ அப்படி என்ற ஒரு அல்டிமேட் இலக்கு வருகிறதா என்பதுதான் இந்த செஷனின் நோக்கம். லெட்ஸ் see, லீலை என்றால் என்ன? Hare Krishna. சொல்லுங்க சார். Is the whole what is the whole activities of a particular thing. Leela is a wholesome, complete narration of biography, narration of autobiography, includes every moment and act. That's called Leela. Narration of whole activities of a Lord. அது வந்து கிருஷ்ணனுக்கான சொன்னது. அதே போல narration of every moment, everything, every part is called as Leela. தமிழ் எப்படி சொல்றது தெரியல சார். இதுதான் சரி, பரவாயில்ல. இது நீங்க கொடுத்த டெபினிஷன் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அந்த கிருஷ்ண லீலை அப்படிங்கிறது பேசிஸ்ல அவர் ஏன்னா அவருடைய வாழ்க்கையே லீலையாக அமைந்ததுனால அவருடைய வாழ்க்கையே ஒரு லீலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் somebody else, what is லீலா? லீலா விளையாட்டு தானே. வெரி குட், சிம்பிள். லீலா அப்படின்னா விளையாட்டுனா என்ன? விளையாட்டு. எப்படிப்பட்ட விளையாட்டு அப்படின்னா சும்மா நாச்சுக்கு, அதாவது நடிக்கிறது. இந்த குழந்தைங்க வந்து ஏதாவது சேஷ்டைகள் எல்லாம் பண்றாங்க, சேட்டை பண்றாங்கன்னா என்ன லீலை பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சும்மா நாச்சுக்கும் நம்ம பண்ற அந்த கேம வந்து லீலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அறிவு கொழுந்து. விளையாட்டுனாலே சும்மா நாச்சுக்கும் தானே. விளையாட்டுன்னு சொல்லும் போதே அதுல என்ன ரியல் எங்கேருந்து வருதுங்க? அதான் நல்ல புரியும் சொல்லிட்டு சொல்லேன்னா. சோ சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப பொய்யா சொன்னேன்னு தானே அர்த்தம். விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து சும்மா நாச்சுக்கு சொன்னோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அதுதான் சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ லீலை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன் வந்து இது ஒரு விளையாட்டு. சரி, விளையாட்டுனா என்ன அப்படின்னு அடுத்த டெஃபினிஷன் வச்சேங்க அப்படின்னு சொன்னா, அங்கே நடக்கின்ற எதுவும் உண்மை கிடையாது, ஆனால் உண்மை போல் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது வந்து ஃப்ரெண்ட்லி கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். இல்லைன்னா ரெண்டு உயிர் தோழிகளான மல்யுத்த வீராங்கனைகள் அவர்கள் வந்து சண்டை போடும் போது அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா கூட அது லீலை. ஏன் லீலை அப்படின்னு சொல்றோம்னா உண்மையில அடிச்சுக்கல, ஆனா அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மாயா அப்படிங்கிறதுக்கும் லீலாவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாயா தான் லீலை, லீலை தான் மாயா. ஓகேவா? சரி, இப்போ லீலை என்றால் என்ன அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்லோலி we will jump over to the next question now. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த லீலை அப்படின்னு சொல்றது ஞானிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தாது என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கமா சேர்ந்துக்கோங்க. இல்லை இல்லை, எல்லோரும் லீலை தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு பக்கமா சேர்ந்துக்கோங்க. க்ளூ கொடுத்துட்றேன். இங்க நாம வந்து பெட் கேமை லீலைன்னு சொல்றது இல்ல. புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லவ் கேமை மட்டும்தான் லீலைன்னு சொல்றோம். உயிர் தோழிகள் இருவர் விளையாடி கொண்டிருக்கும் போது அப்படின்னு சொல்லும் போதுதான் அது வந்து விளையாட்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு பெட் கேம் அப்படிங்கிற பேர்ல விளையாட்டை கூட வந்து விளையாட்டா விளையாம விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ க்ளூ ஃபார் யூ. ஸோ பெட் கேம் அப்படிங்கிறது கேம் தானா அல்லது லவ் கேம் மட்டும்தான் லீலையா? அப்ப இந்த க்ளூ என்ன கொடுத்துருக்கேன்னா, இங்க ஞானிகள் செய்வது லவ் கேம்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
நாமெல்லாம் அப்படி செய்யலை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ தட் நீங்க வந்து குரூப் பிரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கேள்வி இன்னொரு தடவை கேட்கிறேன். ஞானிகள் மட்டுமே லீலை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கட்சி, இல்லை இல்லை அனைவருமே லீலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு கட்சியாக பிரியவும். வாங்க டக் டக்குன்னு. நான் வந்து நான் வந்து அனைத்துமே லீலைனா, ஏன்னா அதாவது தெரிஞ்சே செய்யறது, தெரிஞ்சுதான் நம்ம வந்து எல்லாமே செய்யறோம், தெரியாம எதையும் செய்யறது கிடையாது. அது வந்து லீலை அப்படிங்கிறேன்னா. சரி, அதுவும் உனக்கு இது சண்டை போட வரும்போது நீ பேசு, நீ கட்சி மட்டும் பிரிஞ்சுக்கோ. இப்போ வினோதினி வந்து அனைவருமே லீலைகள் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற சார்பெல்லாம் வந்திருக்கா. டக் டக்குன்னு பிரிஞ்சுக்கோங்க. நம்ம லீலை தான் செய்யறோம்ட்டு நமக்கு தெரியாதுன்னு, அதனால ஞானிகள் செய்யறது லீலை, நம்ம லீலை தான் நம்ம செய்யறோம் செய்யறது அப்படின்னாலும் நமக்கு தெரியாது, எனக்கு நம்ம மறுத்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம செய்யறது லீலைன்னு சொல்ல முடியல. ஓகே, சகுந்தலாமா வந்து நம்ம செய்யறதெல்லாம் லீலைன்னு கணக்கெடுக்க முடியாது, ஞானிகள் செய்வது மட்டும்தான் லீலை. அண்ணா எல்லாமே லீலை அப்படின்னு நான் சொல்றேன்னா, நம்ம செய்யறதும் லீலை சரி, தான், நீங்க ஞானிகள் வினோதினி செய்யறதும் கட்சி. லீலை தான். சரி, வினோதினி ஆமா. கட்சி. அடுத்த ஆள் வாங்க. సగుంతల వినోదిని టక్ టక్ ఫ్రీగా. హరి ఓంపా అందరు చేసేది లీలనే కన్నా. அப்படியா? சரி, வினோதினி கட்சிக்கு நிறைய கூடுது. அப்புறம் அடுத்து ஞானிகள் செய்வது லீலைனா. ஓகே, நீங்க சகுந்தலா கட்சி. போனா அடுத்து ஹரி ஓம்ண்ணா. ஆனா நான் வந்து ஞானிகள் செய்வது லீலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சகுந்தலா கட்சியில வந்துட்டேன். ஓகே, மத்தவங்க சார் அனைவரும் செய்த லீலையா இருந்தாலும் புரியுறது வந்து ஞானிகள் செய்தான். லீலைங்கிறது பவர்மேட விளையாட்டு, உலகம் பூரா மாய லீலை. ஆனா உண்மையான லீலைங்கிறது ஞானிகள் செய்வது சார். சரி, ஓகே, சரி, போதும், சண்டை ஆரம்பிக்கலாமா? சரி, வினோ ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு ஏற்கனவே அவ வந்து ஸ்டார்ட் பண்ணுமா உன் வாதத்தை, எப்படி ஆரம்பிக்கிற? அதாவது இங்க வந்து கண்ணனோட லீலைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வந்து அவன் செய்யறது ஃபுல்லா கிருஷ்ணனின் லீலை அப்படி வரும். இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வந்து இப்ப அம்மாவை வந்து எதிர்த்து பேசணும். சின்ன பிள்ளையில இருந்து அவனை என் தம்பி அடிக்கணும், அவன் ஏதாவது எடுத்துட்டானா அப்படிங்கிற போது நான் வந்து தெரிஞ்சுதான் தெரியாம வந்து நான் அவனை அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அடிச்சிட்டேன், அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து தெரிந்தே இங்க வந்து சில ஒரு எல்லா உணர்வுகளோட கலந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போறோம் தெரியும், அங்க மிஸ் அடிப்பாங்கன்னு தெரியும், எப்படி பொய் சொல்லணும்னு தெரியும், என்ன எஸ்கேபிசம் பண்ணணும்னு தெரியல. அதெல்லாம் கண்ணன் அப்படிதான் பண்ணான். ஆனா அதுக்கு பேர் லீலைன்னா இதுக்கு பேரு லீலை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வினோதினி என்ன சொல்ல வர்றா அப்படின்னா, கண்ணன் வெண்ணெய் திருடுவான். வெண்ணெய் திருடும் போது விரண்ணெய் திருடுவது தவறென்று தெரியும். வெண்ணெய் திருடினால் நாம் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது வரும் என்று தெரியும். அகப்பட்டு கொண்டால் என்ன தண்டனை என்று தெரியும். ஆனால் அனைத்தையும் தெரிந்து கொண்டே அவன் வந்து வெண்ணெயை திருடுவான், அகப்பட்டும் கொள்வான். கோபிகள் அடிப்பார்கள், திட்டுவார்கள், அம்மா திட்டுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிப்பான். இப்ப அந்த கிருஷ்ணன் செய்தது லீலைன்னா, ஒரு நார்மல் திருடன் எடுத்துக்கோ ஐயா, அவனுக்கு தெரியாதாக்கும் இது தப்புன்னு, இதுக்கு பின்விளைவுகள் என்ன வரும், ஜெயில தூக்கி போடுவாங்கன்னு தெரியாதாக்கும். ஆனா அவனும் எல்லாம் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு அவனும் வந்து பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனா போய்க்கலாமே என்று, அம்மாட்ட திட்டு வாங்கிக்கலாமே என்று அனைத்தையும் இவன் எப்படி அறிந்து புரிந்து செயல்படுவது போல் இங்கே அறியாமையில் என்று நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, சோ கால்ட் பீப்புள்ஸ், அவங்களும் கூட எல்லாம் தெரிஞ்சுதானே பண்றாங்க. அறிந்து செய்யப்படுகின்ற ஒரு செயல் லீலையாகத்தானே இருக்க முடியும் என்ற வாதம் முதலில் வந்திருக்கின்றது. இப்போ ஆப்போசிட் டீம் அது உண்மை நினைச்சிட்டு இருக்கோம்ல நாங்க, அவங்க அது பொய் அப்படின்னு தெரியும். அந்த லீலை விளையாடும் போதே சும்மா விளையாட்டுக்காகன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. எங்களுக்கு தெரியும் நாங்க செய்யறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலுமே இது உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்க போய் தான் அந்த விளையாட்டை நான் விளையாடுறேன். அதனாலதான் நமக்கு அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். உண்மை புரியல, என்ன கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ணா, நான் பண்றது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் அது உண்மை நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னா தப்புதான் அப்படின்னாலும், இது உண்மை அப்படி நினைச்சிட்டு செய்யற தப்புக்கும் அவங்க வந்து இது பொய் அப்படி நினைச்சிட்டு செய்யற லீலைக்கும் உள்ள சின்ன டிஃபரெண்ட் தெரியுது. புரியல, கண்ணன் வந்து திருடுறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் திருடனுக்கும் தெரியும் திருடுறது தப்புன்னு, ஆனாலும் திருடுறான். இங்க என்ன டிஃபரன்ஸ் காமிக்கிறீங்க? இல்லைன்னா இங்க வந்து திருடுறது தப்பு அப்படின்ட்டு இவனுக்கு தெரிஞ்சு அதுல ஒரு கண்ணிங், என்னோட சுயநலத்துக்காக செய்யறேன் அப்படிங்கிறது லௌகிகத்துல இருக்கிறவங்க. கண்ணனுக்கு வந்து அது இல்ல,
அவனுக்கு வந்து திருட்டு மத்த செயல் எல்லாமே அவனுக்கு ஒண்ணுதான். அது லீலை. அப்படிங்கும்போது அவன் தனக்காக அந்த வெண்ணெய திருடல. எடுத்து ஃப்ரெண்டுக்கு தான் கொடுப்பான் அப்படிங்கும்போது அது லீலை அப்படின்னு தோணுது. லீலையுடைய டெஃபினிஷன்ல தனக்காக விளையாடுதல், அடுத்தவர்களுக்காக விளையாடுதல் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு. அடுத்தவர்களுக்காக அப்படின்னு சொல்ல வரலன்னா, ம். இங்க அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த கன்னிங் அப்படிங்கிறது இங்க இருக்கும். அந்த விளையாட்டுல எல்லாமே தப்புன்னு தெரியும். இருந்தாலும் நான் செய்றேன் அப்படிங்கிறது இருக்கும். அங்க வெறும் அது விளையாட்டு. இது தப்பு, இது சரி. விளையாடும் போது இது தப்பு, ரைட் அப்படிங்கிறது இல்ல. ஜஸ்ட் என்ஜாய்க்காண்டி பண்றது அப்படிங்கும்போது, அந்த இடத்துலயே அப்படியே பார்த்தாலும் அது தனக்காக இருக்காது அப்படிங்கிறேன். அந்த சுயநலத்துக்காக அந்த செயல் இருக்காது அப்படி விளையாட்டுக்காக அந்த இது இருக்குமே ஒழிய சுயநலத்துக்காக இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். சரியா வினோத், வரலையா? நீ ஸ்டார்ட் பண்ண, அப்புறம் நானே பேச ஆரம்பிச்சிருவேன். Yes, yes. வினோ கட்சியில இருந்து சொல்லுங்கம்மா, ஆப்போசிட் டீம். இப்போ அதாவது சார் வினோ கட்சியில இருந்தா அப்ப வேணாம் சார், நான் ஆப்போசிட்ல இருக்கேன். வினோ கட்சி ஏன்னா இருந்தாலும் அந்த கட்சி சாய்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ. நான் லீலை விளையாட்டு அப்படிங்கும்போது இங்க வந்து இப்போ இப்போ பேஸ்கெட் பாலே எடுத்துக்கோங்க. அங்க வந்து ஃபவுல் பண்ணக்கூடாது. ஆனா ஃபவுல் பண்ணலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல விளையாட்டுல. அத பண்ணா தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாயை தான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. இங்க திருடுறது தப்புன்னு தெரியும். ஆனாலும் அங்க வந்து ஒரு விளையாட்டுக்காக நாங்க வந்து அங்க எஸ்கேபிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். தெரிஞ்சு சொல்றோம். இல்ல, ஒரு பாயிண்ட் குறிப்பா கொண்டு வர, அதை பிரேக் பண்ண முடியுதான்னு பாரு. அவன் வந்து என்ன பாயிண்ட் கொண்டு வர்றான்னா, சுயநலத்துக்காக செய்வான், இவன் வந்து சுயநலம் இல்லாமல் செய்வான், ஏதோ ஒரு பாயிண்ட கொண்டு வர்றான். அதான்னா அங்க வந்து கண்ணனோட இதை எடுத்தோம்னா அங்க விருப்ப வெறுப்பு இல்லாம ஃபுல் அண்ட் பியூரிட்டி அது. நம்ம ரொம்ப ஆழமா போனோம்னா அது முடியாது. பட் நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து நம்ம பிரம்மத்துல இருந்து தான் எல்லாம் இங்க வருது. வரும்போது அங்க நான் விளையாடும் போது அது மட்டும் ஏன் அது அது என்ன சொல்றது, லீலை இல்லாமல் அது வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற விருப்ப வெறுப்போட விளையாடும் போது அது லீலை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறேன். அப்படி தெளிவா கேளுமா, ஏமா நல்லா பேசிட்டு இருக்கும்போது வளர்ற. இல்ல அதாவது இல்ல வினோ என்ன கேட்க வர்றான்னா, வினோதினிகா என்ன சொல்றாங்கன்னா, விளையாட்டு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் சும்மானாச்சுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் இதுல சுயநலமா விருப்பு வேஷம் வெறுப்போட போட்டானே, விளையாண்டா என்ன, பரநலமா வேஷம் போட்டானே. வெரி குட். சோ விருப்பு வெறுப்போட விளையாண்டா என்ன, விருப்பு வெறுப்பு இல்லாம விளையாண்டா என்ன, ஆமா. விளையாட்டுன்னு தானம்மா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ என்ன புதுசா வந்து இது வந்து விருப்பு வெறுப்பு விளையாட்டு, விருப்பு வெறுப்பில் விளையாட்டுன்னு நீ ஒத்துக்கிறியா? முதல்ல லீலை இல்லைன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? அப்ப நீங்க லீலைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசினா தானே நல்லா இருக்கும். இப்ப சித்ரா வருவா பாரு. லீலை அப்படிங்கிறது ஜாலி. விளையாட்டுன்னா அங்க ஜாலி இருக்கணும். எப்படி ஃப்ரெண்ட்லி கேமு, எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லி கேமையும் பெட் கேமையும் பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னா, பெட் கேம்ல ஃபுல்லா அந்த கஷ்டப்படுறோம். அதனாலதான் அதை விட ஃப்ரெண்ட்லி கேம் பெட்டர், நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்படாம அந்த விளையாட்டை என்ஜாய் பண்ணணும். இங்க எங்க என்ஜாயே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் துக்கம் மட்டுமே இருக்குமே. அது எங்க விளையாட்டு சொல்ல முடியும்? ஓகே, குட் பாயிண்ட். துக்கமும் ஒரு உணர்வு தானே. அதை ஏன் உங்களால அதை ஏத்துக்க முடியல? சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு கண்ணனோட துக்கத்தை என்ஜாய் பண்ணீங்களா? துக்கத்தை என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க துக்கம் அது போகணும்ட்டு தானே நீங்க அடுத்த வழி பாப்பீங்க. துக்கத்தை என்ஜாய் பண்ணீங்களா? இங்க நாங்க என்ஜாய் பண்றதுனால தானே சித்ராக்கா இத்தனை ஞானம் தெரிஞ்சும் நம்ம துக்கத்துல திரும்ப திரும்ப அது பிடிச்சிருக்குன்னு தானே அதுல போய் போய் உட்காந்து நல்லா விளையாடுறோம். வெளிய வர முடியாம வர தெரியாம வர முடியாமன்னா சொல்லவே கூடாது. சான்ஸே இல்ல. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம புடிச்சு சந்தோஷமா துக்கப்படுறோம். வினோ பாயிண்ட் திரும்ப திரும்ப என்ன சொல்றான்னா, நீ உனக்கு தெரிஞ்சு விரும்பி தானே நீ பண்ணிட்டு இருக்க. உனக்கு தான் தெரியும்ல இதுக்கு என்னென்ன பின்விளைகள் வரும், ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், இது எல்லாமே உனக்கு முதல்ல தெரியும்ல, தெரிஞ்சுட்டு தானே பண்ற அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவன் முதல்லயே கொண்டு வந்தா. அப்போ இதுல பின்விளைவுகள் கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே உள்ள போறேன்னா அப்புறம் பிடிக்காம போறேன்னு எப்படி சொல்லுவ? பிடிச்சுதான் போறேன். அதாவது கேம் விளையாடும் போது அந்நேரம் இருக்கிற அந்த கேம் சுவாரஸ்யத்துக்காண்டி, அதாவது அந்த பலன் எல்லாம் பின்னால பாத்துக்கலாம், வந்தா ஜெயிலுக்கு போனா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்நேரம் இருக்குமே ஒழிய, ஆனா அந்த இடத்துக்கு வரும்போது துக்கம் தானே. இங்க அப்படி கண்ணன் கிடையாது. கண்ணனுக்கு வந்து
அவனுக்கு போகலாம், ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னா இந்த விளையாடும் போது எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குமோ அதே என்ஜாய்மெண்ட் ஜெயிலுக்கு போகும்போதும் இருக்கும். ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்படின்னாலும் இங்க அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது குறையாம இருக்கும்போது தான் அது லீலையா இருக்கு. அப்போ அது ஞானிதான் செய்ய முடியும் அப்படின்னு தோணுது. சரி சித்ரா, நான் பாத்துக்கலாம் ஒத்துக்கிறேன். ஜெயிலுக்கு போ இரு நான் பாயிண்ட்டை நான் தெளிவுபடுத்திடுறேன், அதுக்கப்புறம் சண்டை போடு. ஸோ அவ தெளிவா ஒரு பாயிண்ட் திரும்ப திரும்ப என்ன அடிக்கிறா அப்படின்னா, நீங்க வந்து பிசிக்கல் ஆக்ஷனை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, நான் மென்டல் ஆக்ஷனை நல்லா கவனிங்க. மென்டல் ஆக்ஷன்ல ஏணி வச்சாலும் எட்ட முடியாத தூரத்துல இருக்கு. நீங்க சொல்ற விருப்பு வெறுப்பு விளையாட்டுக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாத விளையாட்டுக்கும் மென்டலி பாத்தீங்கன்னா அதை ஒண்ணுன்னு நிரூபிக்கவே முடியாது. இதுதான் மெயினா வந்து அவ வாதமா வைக்கிறா, சரியா? ஸோ அது வந்து அது பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இது வந்து பிளிஸ்ஸாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட்டை தான் மெயினா வச்சிருக்கா, சரியா? அதை கரெக்டா பிரேக் பண்ண முடியுமான்னு பாருங்க, சரியா? எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்றேன் சார். மாயான்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லிட்டோம். மாய விளையாட்டுல பாக்குறது பூரா நிச்சயம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி நிச்சயம் இல்லாததை பத்தி நான் வந்து நிச்சயம் இல்லைன்னு பேசுறது தான் தப்பு சார். எதுவுமே சாஸ்திரம் இல்லை. நான் பார்க்கறது போய் நான் இருக்கிறது போய் எல்லாம் போயிடுச்சு. சாஸ்திரமா இருக்கிறது அந்த ஆத்மா பரமா ஆக்ஷன் தான். என்னை படைச்சு அனுப்பிச்சு இருக்கிறது ஒரு காரணத்துக்கு, அந்த காரணத்துக்கு நான் வந்து விளையாடுற போல தோட்டம் வேற, அங்க உண்மையே அல்ல. பாம்பை பார்த்து கயிறு சொல்லுதோ, கயிறை பார்த்து பாம்பு, ரெண்டுமே தப்பு. அதே போல நான் விளையாடுறேன் as if the game. If you are not at all, if you are playing a friendly game, there my whole என்னுடைய எனர்ஜி எல்லாமே ஜாலியா வருது. ஆஃப்டர் தட் we unite. ஈவன் இந்த பெட் கேம் ஒரு கஷ்ட ஒரு வெறி எல்லாத்தையும் இருந்தாலும் சரி, ஐ கேன் நாட் ஏபிள் டு ஷோ மை செல்ஃப் ஃபுல்லி. அதனால வந்து இந்த கேம் வந்து ஞானி எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு மாயா. I got some portion or I got some part I will play, but for it I will play it. அவன் தான் ஞானி வந்து லீலையை பார்க்கறான். இவங்க எப்படின்னா உண்மையிலே அடிச்சு விட்டாப்புல, உண்மையிலே உள்ள போனாப்புல, ரெண்டுமே இல்லையே. நான் உள்ள போனதும் இல்லை, வெளியே வந்ததும் இல்லை. இது ஆல் திங்ஸ் illusion. அதனால வந்து அதை புரிகிற வரைக்கும் ஞானி புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறான், அஞ்ஞானி புரியாம சற்றும் பாரு, அவ்வளவுதான் சார். அதனால அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் இந்த சைடுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது அந்த சித்ரா பாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த அண்ணா சித்ரா அவர் பாயிண்ட் பிரேக் சொன்னது பண்றது சரியா அண்ணா நீங்க ஜெயச்சந்திரன் சார் சொன்னதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் சுத்தமா கேட்கல. இல்ல சித்ரா பாயிண்ட் தான் சொன்னதான் நீ புரிஞ்சுக்கோ, வேற ஒன்றும் போதும், சரியா? ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிகாஸ் அவன் வந்து அவன் விளையாட்டுக்கும் இந்த விளையாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இவன் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கான், இவன் வந்து ஹாப்பியா இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த பாயிண்ட் பிரேக் பண்றது கஷ்டம். ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்றேன் சித்ராவுக்கு, ஓகேவா? நான் சொல்ல ட்ரை பண்ணவாண்ணா? முடியும்னு நினைக்கிறியா? எங்க ட்ரை பண்ண பார்ப்போம். நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ரெண்டு இடத்துலயும் இருக்கிறது உணர்வு. சோ உணர்வின் வெளிப்பாடு சந்தோஷமாவும் உணர்வின் வெளிப்பாடு துக்கமாவும் வெளிப்படுது அப்படின்ன உடனே அந்த உணர்வு வந்து நம்ம அங்க உணர்வு சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர, இத வந்து பாகுபாடு பாக்குறது தப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் விவரமா தான் பண்றாங்க. இவனுக்கும் ஜெயிலுக்கு போறோம்னு தெரியும், அவனுக்கும் ஜெயிலுக்கு போகணும்னு தெரியும். ஜெயிலுக்கு போறத என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணா நினைக்கிறான். ஜெயிலுக்கு போறப்போ நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இப்ப தப்பே பண்றான். ஜெயிலுக்கு போகும்போது துக்கப்படுறான், அது வந்து வேற விஷயம். அது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்ன எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லணுமே தவிர, அது வந்து துக்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் அதுலயே இல்லையே. ஜெயில இப்போ போன ஒரு 2 நாள் துக்கப்படுறான், 3வது நாள் சந்தோஷமா சிரிச்சுட்டு தானே இருக்கான் அவனே கூட. நீ இப்படி சொன்னேன்னா 2 நிமிஷத்துல பிரேக் பண்ணிடுவா. பெர்மனண்டா அவன் இல்ல அவன் பெர்மனண்டா இருப்பான்லன்னு சொல்லிடுவா. அதுக்கு என்ன சொல்லுவ நீ? அண்ணா பெர்மனண்டா இல்ல அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குன்னா. பட் எனிவே ரியல் துக்கம் என்பது அஞ்ஞானிகளிடத்தில் இருக்கும், அவனிடத்தில் துளியும் ரியல் துக்கம் இருக்காது. இதுதான் நம்ம வச்ச பாயிண்ட். ரியல் துக்கம் அப்படின்னு இவனா நினைச்சுக்கிறான். ஆக்சுவலி ரியல் துக்கம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. ரியல் துக்கமா இருந்ததுன்னா அதுலயே அவன் இருந்துடுவானே. இப்போ அவன் வந்து ஒரு தடவை ரியல் துக்கம் அதுதான் உண்மை அப்படின்னா அந்த உண்மையிலேயே அவன் இருந்துடணுமே. இப்போ சாவு வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்நேரம் ரியல் துக்கமா அழுதுட்டே இருக்காங்க. 2 நாள் கழிச்சு சிரிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்பவும் அவங்க இல்ல, அப்பவும் இறந்தவங்க திருப்பி வரப்போறது கிடையாது. பட் சேஞ்ச் ஆயிடுது இல்லையா? அவங்களுக்கு அந்நேரம் அழுதுட்டு இருக்கும் போதே தெரியும் 4 நாள் கழிச்சு நான் சிரிக்கதான் போறேன் அப்படின்னு.
ஸோ இஃப் தே ஃபீல்ஸ் தட் இஸ் த ரியல் துக்கம் அப்படின்னா அந்த துக்கத்துல அப்படியே இருந்துடுவாங்கல்ல. அது ரியல் இல்ல அப்படிங்கும் போது தானே அதை விட்டு வெளியே வராங்க. சித்ரா நீ ஃபைட் பண்ணு. இல்லண்ணா கரெக்ட் அதான் தானேண்ணா? இருடா, பாயிண்ட் அவ பிரேக் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. அந்த யாராவது அந்த சாவு சைட்ல வீட்டுல சேர்ந்துக்கோங்கம்மா. அந்த சித்ரா மட்டுமா சாவு சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. அண்ணா அந்த சாவு வீட்டுல வந்து ஃபர்ஸ்டே அவங்களுக்கு தெரியும். லீலை பண்றவங்களுக்கு அந்த ஞானிக்கு வந்து ஃபர்ஸ்டே தெரியும். நாங்க 2 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் முதலே 4 நாள் கழிச்சு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல அந்த துக்கம் நிஜமா துக்கம் மாதிரி நினைச்சிட்டு ஃபீல் பண்றோம்ல, அந்த அளவுக்கா ஞானி அந்த லீலையில அந்த ஃபீல் பண்ணுவான்னா கொஞ்சம் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுதுண்ணா. வெரி குட். பேசுங்க அந்த மாதிரி. சித்ரா தான் பேசணும், என்ன இருக்கு. அந்த அதே துக்கம் கூட மாதிரி அந்த 2 நாள் சுகத்துக்கும் துக்கம் கூட அப்படிதாண்ணா. அவன் படமாட்டான். ஆமா, சுகம் அப்படிதாண்ணா. சுகம் நாங்க நிஜமா மாதிரி நினைச்சுக்கிட்டு அது லீலை தான் தெரிஞ்சாலும் என் கண்ணுக்கு முன்னாடி வரும்போது ஆஹான்ட்டு உள்ள இருந்து ஒரு பூரிப்பு வரும். கண்டிப்பா அது ஞானிக்கு வராது அப்படின்னு எனக்கு தெரியுதுண்ணா. நீ என்ன செய்ய போற தீபிகா? அண்ணா அதாவது இது வந்தா பூரிப்படையக்கூடிய எக்ஸ்பிரஷன், அதாவது நம்ம தான் பிக் பண்றோம் அப்படின்னு மறுபடியும் அந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா. நீ சோ என்னதான் சத்வ சொன்னாலும் அவங்க ரஜ திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் அவங்க பிரேக் பண்ணிடுறாங்க. அவங்க சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, ஆஹ் ஞானியும் அஞ்ஞானியும் இந்த இடத்துல சாவு வீட்டை கொண்டு வந்து வச்சியா, சாவு ஆமா வீட்டுல அஞ்ஞானியும் இருப்பான் ஞானியும் இருப்பான். ஆனா 2 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? நீ என்ன சொல்ல வர்றன்னா, இவன் விரும்பி பிக் பண்ணி அழுகுறான், இவன் வந்து துக்கப்படணும்னு துக்கப்படுறான். அப்ப ஞானியும் துக்கப்படுறாரு, ஆனா இவனும் ஆமா. துக்கப்படுறான். ஆனா 2 பேருடைய துக்கத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். அண்ணா யாரோ மியூட் போடலண்ணா. நான் அனிதா, சந்திராமா போட்டேன். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. இப்ப சொல்லுங்கண்ணா. என்ன சொன்னேன்? டேய், அவங்க சிம்பிளா ஞானி சொல்ல வர வாதம் என்னன்னா, சகுந்தலா என்ன சொல்றான்னா, ஞானியினுடைய அனுபவம், அதாவது மேஜரா வந்து சித்ரா அந்த கோடிட்டு காட்டின பாயிண்ட் வந்து அவன் பெர்மனண்டா ஜாய்ஃபுல்லா லீலா பண்றான், இவன் வந்து ஜாய்ஃபுல்லா லீலா பண்ணல, சுகதுக்கத்துல மாறி மாறி லீலா பண்ணிட்டு இருக்கான். சோ இது லீலைன்னே சொன்னா கூட இது வந்து சுகதுக்கம் அப்படின்னு வருது, அது ஆனந்தம்னு வருது. சோ அந்த பேசிஸ்ல தான் அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணியே காட்டிட்டு இருக்காங்க. இப்ப சாவு வீட்டு எக்ஸாம்பிள்லயும் துக்கப்படுவான் ஞானி, ஆனா அஞ்ஞானி துக்கப்படுறதுக்கும் அந்த ஞானி துக்கப்படுறதும் ஒன்னாயிடுமா? இது சகுந்தலா கேட்ட கொஸ்டின். நீங்க திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் வினோதினி இப்ப சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க வர்றீங்க. இவனாகத்தானே விரும்பித்தானே தெளிவாகத்தானே புரிந்துதானே இவன் செய்கின்றான். இவனுக்கு தெரியாத 4 நாள் கழிச்சு சிரிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டே, ஆனா இப்ப வந்து அழணும்னே அழுறான். அப்ப விரும்பி இவன் துக்கப்படுகின்றான். ஞானி வந்து 4 நாள் கழிச்சு சிரிக்கத்தான் போறோம், இது வந்து பெருசா அலட்டிக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு அந்த ரிலாக்ஸேஷனோட துக்கப்படுறான். இவன் வந்து தெரியும் எங்களுக்கு 4 நாள் கழிச்சு சிரிப்போம்னு, ஆனா நாங்க ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ல அப்படின்னு நீ விரும்பிதானே செய்கிற, உனக்கு தெரிஞ்சே செய்யறன்னு எப்போ ஒத்துக்கிட்டியோ அப்ப நீ விரும்பிதானே செய்யற என்ற அடிப்படையில் நீ லீலைன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டேங்க. வினோதினி கட்சி வந்து தெளிவா இது அனைத்தும் அறிந்து தெரிந்து புரிந்து செயல்படுகின்ற காரணத்தினால் அது லீலை என்றே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஆமாங்க நீங்க சொன்னபடி அவங்க எல்லாமே தெரிஞ்சுதானே, ஏன்னா ஜெயிலுக்கு போவோம்னு தெரியும், இது நடந்தா என்ன நடக்கும்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை எப்படி திருடினானோ அதே மாதிரி இவனும் எல்லாம் தெரிஞ்சுதான் திருடுறான். பட் ஸ்டில் இவன் பண்றதும் லீலைன்னு ஒத்துக்கிறேன், அவன் பண்றதும் லீலைன்னு ஒத்துக்கிறேன். ஆனாலும் மென்டலி தெர் இஸ் அ பிக் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை வந்து நாங்க ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் இவன் இந்த சைட்ல இருக்கவங்க பேசிட்டு இருக்கிறது. புரியுதா? அண்ணா மென்டலி டிஃபரன்ஸ் இருக்குன்னா, மென்டலி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா மென்டலி அந்த டிஃபரன்ஸ வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறது தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இப்ப நான் கோவப்படுறேன், நான் வந்து சிரிக்கிறேன், நான் அழுவுறேன், நான் வந்து தமசிக்கல ஏதோ ஒண்ணு பண்றேன். இது எல்லாமே வந்து என்னுடைய வெளிப்பாடு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. என்னுடைய இருப்பு அங்க இல்லாம இல்லல்ல. அந்த இடத்துல ஃபுல்லா நான் வந்து சியரா இருந்து என்னோட கான்சியஸோட தானே நான் ஒண்ணும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அதுதான் இருக்கும்போது நீ அந்த திரும்ப திரும்ப அந்த உணர்வு பாயிண்ட தான் நீ மென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நான் விரும்பி ஆமா தெளிந்து புரிந்து அவேர்னஸோட நான் ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கேன், நான் என்ன தெரியாமலா பண்ணிட்டு இருக்கேன், நான் எல்லாமே ஆமா தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ அது லீலை தானே. ஆமா அழுகுறேன், ஆமா இன்னொன்னு வாஸ்தவம் என்னன்னா தான், எனக்கு அழ பிடிச்சிருக்கு அழுகுறேன். அழ ஆமா வேண்டிய அழக்கூடாத விஷயத்திற்கும் அழணும்னு நான் நினைக்கும் போது அழுகுறேன்.
ஆனால் அதையும் புரிந்து கொண்டே அழுகின்ற போது அது லீலை என்றே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதோட வந்து முடிச்சிட்டேன். சரியா? இதுல நான் இதுல வந்து துக்கம் அப்படிங்கறத ஏன் வந்து துக்கத்தை வந்து ஸ்டபானா பார்க்கணும்? ஸோ துக்கம் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன். கிருஷ்ணா வந்து கோபிகள் என்னை விட்டு கோபிகளை விட்டு பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு உத்தவர் கிட்ட துக்கப்படுறாரு, அழுவுறாரு. ஸோ இட்ஸ் அ இல்ல கைண்ட் ஆஃப் இருக்கட்டும். ஒரு இரு இட்ஸ் அ குட். இல்ல வேணாம் அப்படி போக வேணாம். நம்ம கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல திரும்புவோம் இப்போ. சரி, ஓகே. சித்ரா கட்சிக்கு எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சேர்ந்துக்கோங்க. சித்ரா அண்ணா கட்சிக்கு ஒரு நிமிஷம், நான் இப்ப கோவப்படுறேன் அப்படின்னா, இப்ப நான் கோவப்பட்டுட்டேன், ரொம்ப கோவப்பட்டேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் இது லீலன்ட்டு என்னால சாந்தமா இருக்க முடியாது. ஐயோ கோவப்பட்டேனே ஒரு நிமிஷம் நினைப்பேன். இப்ப துர்வாசரோட கோவம் எடுத்துக்கோங்க, அது லீலையா? அவர் வந்து கோவப்படுறாரு, அந்த இடத்துல அவர் லீலைன்னு புரியும். ஆனா எனக்கு வந்து அது லீலைன்ட்டு தெரிஞ்சாலுமே கோவப்படுறது லீலை. ஆமா, அது ஒரு எமோஷன் தான், அழுகிறது ஒரு எமோஷன் தான். சரி, எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலுமே அழுதுட்டு ஏன் அழுதோமே ஒரு செகண்ட், கோவப்பட்டுட்டு ஒரு செகண்ட், அது லைட்டா ஒரு நிமிஷம் நான் அதுல ஒட்டிடுறேன் இல்லைன்னா, அது அவங்களுக்கு மொத்தத்துக்கும் அது இருக்காது. அது லீலைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா செய்யறாங்க. எனக்கும் லீலைன்னு தெரிஞ்சுதான் அழுறேன், கோவப்படுறேன். இருந்தாலும் அடுத்த செகண்ட் ஒரு வருது இல்ல, அந்த நான் அந்த அந்த டிஃபரெண்ட் தான் நான் சொல்றேன். இல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் நாங்க ஈஸியா பிரேக் பண்ணிடுவாங்க அந்த சைடு. நீங்க எல்லாரும் வந்து சித்ரா சைடு இப்போதைக்கு சேர்ந்துக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக போகுது. நான் அந்த சைட்ல இருந்து வரப்போறேன். அதனால எந்த அளவுக்கு நீங்க அந்த சைட்ல வாதிடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அதனால சேர்ந்துக்கோங்க. தகுந்தலா இப்ப சொன்ன பாயிண்ட் ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னா, நேத்து ஃபுல்லா கௌரி கிட்ட இந்த விஷயத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவளை வச்சே நான் ப்ரூவ் பண்ணேன். ஏன் பர்டிகுலரா கௌரியை வச்சுக்கிட்டோம்னா, ஈகோ ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வச்சே நாங்க ப்ரூவ் பண்ணது என்னன்னா, இன்ஸ்டன்டா கேரக்டரை மாத்த உன்னால முடிகிறதா இல்லையா? எக்கச்சக்கமான துக்கத்தில் விளிம்பில் இருக்கும் போது அவளுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்ன உடனே அடுத்த செகண்ட் உல்டாவா மாதிரி சிரிக்க முடிகிறதா இல்லையா? அப்போ சாவு வீட்டுல நீங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும் போதே ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆக்டர் எப்படி அந்த சீன்ல இருந்து டக்குன்னு அடுத்த சீனுக்கு மாறுறானோ அப்படி உங்களால மாற முடிகிறதா இல்லையா? சாத்துவ ராஜச தாமச குணங்கள் அப்படிங்கிறத உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து அந்தந்த நேரத்துல அந்தந்த குணங்களுக்கு நீங்க மாறுறீங்களா இல்லையா? சோ என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அஞ்ஞானிகளும் கூட வேற லெவல்ல மைண்டை வந்து மாத்துவான். நம்ம அடிக்கடி இந்த பூபதன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. 30 வருஷமாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டக்குன்னு உல்டாவா மாறிச்சு. நேத்து வரைக்கும் பிணிஞ்சிட்டு இருந்தவங்க ஒரே செகண்ட்ல அப்படியே உல்டாவா எதிரிகளாக மாறுகிறார்கள். என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேங்க அப்படின்னு சொன்னா, இங்கே வந்து நாங்க வந்து துக்கத்திலிருந்து மீள்றதுக்கு நேரமாகும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்களும் இன்ஸ்டன்டா மாறிக்கிட்டே தான் இருக்கீங்க, உங்க மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஈஸியா பிரேக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கன்வின்ஸ் ஆகுதா இல்லைன்னா மறுபடியும் சண்டை போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவ சித்ரா மேஜரா ஒரு பாயிண்ட் கொண்டு வந்ததுதான் நான் வந்து வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சித்ரா வந்து பெர்மனன்ட் பிளிஸ், இது வந்து நாங்க பிளிஸ் அந்த மாதிரி பிளிஸ் அனுபவிக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் வந்து எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். சரியா? ஆனா அது வந்து எப்படி நான் நினைக்கிறேன்னா, பெர்மனன்ட் பிளிஸ் தான் இந்த ரூபத்தை எடுத்துக்குது, பெர்மனன்ட் பிளிஸ் தான் அந்த வேஷத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா எனக்கு. சித்ராக்கா கேட்ட அந்த கொஸ்டினுக்கு இருடா பாப்போம். நீ அந்த சைடு முடிஞ்சா ஜாயின் பண்ண. இப்ப நான் வந்துட்டேன்ல இந்த சைடு. அந்த சைடா? சரிண்ணா. இப்ப பாரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான் போட போறேன். சித்ரா தானே போறேன். நேத்து எதுக்கு நான் இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் நான் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு சித்ரா எனக்கு இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நேத்து அவ வாயாலேயே ஒரு உல்டா டைலாக் கிடைச்சா. நேத்து அவ பேசினது என்னன்னா, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே அப்படிங்கிற கட்சியில இருந்து இன்னமும் சூப்பர் எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னாள். திரை எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னான். சரியா? திரை வந்து திரையாக இருந்தால் என்ன, அங்கே வந்து லீலைகள் நடந்தால் என்ன, அதுவும் திரைதான் என்று ஆணித்தரமாக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற பிரின்சிபிள் நேத்து நம்ம நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகி விட்டது. சரியா? சரி, இப்போ நேத்து டிஸ்கஷன் படி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று சொன்ன பிறகு இந்த இடத்துல அஞ்ஞான ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றல்ல, ஞான ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று பிரிக்க முடியுமா? நீங்க பிரிச்சிடக்கூடாதுன்றதான் நேத்து சும்மா அடின்னு அடிச்சு முடிச்சாச்சு. we cannot separate அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா கிட்ட இருந்து ஜீவாத்மாவை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப ஞான ஜீவாத்மாக்கள் மட்டும்தான் பரமாத்மா, அஞ்ஞான ஜீவாத்மாக்கள் பரமாத்மாக்கள் இல்லை என்று வாதிட முடியுமா என்ற கேள்விக்கு என்ன பதில்?
கொஞ்சம் யோசிங்க. இட்ஸ் a tricky question. நேத்து அவ்வளவு பெரிய டிஸ்கஷன் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். ஏன் இப்ப தேவையில்லாம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னு நிரூபிச்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். அதுக்கு உண்டான முக்கியமான காரணமே இன்னைக்கு செஷனுக்காக தான். பிரிக்க முடியாதுண்ணா. ஆனா இப்ப புரிஞ்சுக்க நமக்கு கஷ்டமா இருக்கு, சரியா? ஆனா அது ஆமா. எப்படிடா பிரிக்க முடியாதுன்னாலும் அதுக்கும் ஞானியும் அஞ்ஞானியும் ஒன்னாக முடியுமா? ஞானியும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு நல்லா புரியுது. அஞ்ஞானியும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு புரிச்சுக்கிறதுக்கு எங்கேயோ இடிக்குதே என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? ஆமாண்ணா. இப்ப இது யார் புரிய வைக்க போறீங்க? தட்ஸ் முக்கியமான பாயிண்ட். நானே ட்ரை பண்றேன். சுதா, ஏதாவது தோணுனா பேச வேண்டியதானே, என்ன அமைதியா இருக்க? எதுவும் தோணலையா? சரி, பரவாயில்ல. அஞ்ஞானி வந்து அவங்க தெரிஞ்சே அப்படி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அந்த பாயிண்ட் முதல்லயே சூப்பரா சொல்லி பிரேக் ஆமா. பண்ணிட்டாங்க. அந்த பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட், எல்லாரும் லீலைகள் தான் செய்கிறார்கள்னு. ஆனா இவ சொல்ல போற பாயிண்ட் என்னன்னா, ஞானியுடைய சந்தோஷம் அஞ்ஞானியுடைய சந்தோஷம் ஒண்ணு இல்லையே, பரமாத்மாவுடைய ஆனந்தமும் அஞ்ஞானியினுடைய ஆனந்தமும் ஒண்ணு இல்லையே. ஞானியும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொன்னா புரியுதுங்க, ஆனா அஞ்ஞானியும் பரமாத்மாவும் ஒண்ணா? இந்த சந்தேகத்துக்கு நீ எப்படி விளையாடிப்பாய்? ஆனா அஞ்ஞானி எல்லாருமே அந்த ஆனந்தத்தை விதவிதமா வெளிப்படுத்தி மகிழதானே வந்திருக்கோம். சோ ஞானியா இருந்தாலும் அவனுடைய ஆனந்தம் தான் விதவிதமா ஒரு ஃபீல்ல வெளிப்படுத்தி மகிழ்கிறான். அஞ்ஞானும் அப்படிதான் விதவிதமா வெளிப்படுத்தி மகிழ்கிறான் ஆனந்தத்தைங்கிறப்ப இப்படிதானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, ரொம்ப கஷ்டம்தான். நானே ட்ரை பண்றேன். இந்த ஈஸ்வர ஆனந்தம் சிருஷ்டியை வச்சு பேரானந்தம் ரெண்டுக்கும் பண்ணலாமா? வித்தியாசம். என்ன எப்படிடா? ஆனந்தத்துக்கும் ஈஸ்வர பேரானந்தத்துக்கும் என்னுடைய வித்தியாசம். இல்ல, யாரோ ஒருத்தர் பேசுங்க, வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நான் ஜெயசன் பேசுறேன் சார். ஆ, ஆனந்தம் பேரானந்தம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானி அடையிறது பேரானந்தம், அது அஞ்ஞானிக்கு ஆனந்தம். ஆனா ரெண்டு பேருக்கும் அபவன் லெவல்ல he feels happy, but there is a vast difference between ஞானியுடைய பேரானந்தம். அந்த அஞ்ஞானி ஞானத்தை அடைஞ்ச அப்புறம் பேரானந்த நிலத்துக்கு போகலாம். அவன் போகலை. ஞானத்துக்குள்ள அவன்கிட்ட ஞானம் இருந்தும் அந்த அஞ்ஞானம்ங்கிற கரை மூடி இருக்கிற வரைக்கும் he is like that. அதனால இந்த சொல்றப்ப இது எப்படி சொல்லணும்னா, ஞானியா ரெண்டு பேரும் என்ஜாய்மெண்ட் ஒண்ணுதான். ஹவு ஃபார் ஹி என்ஜாய், பேரானந்தம் ஆனந்தம், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு நடக்குது. அந்த அஞ்ஞானியா இருக்கிறவனுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் வந்தவன அவனும் பேரானந்த நிலையை அடைஞ்சுவான். சரி, பரவாயில்ல, நான் ட்ரை பண்றேன். எல்லாரும் கேர்ஃபுல்லா கவனிங்க இனிமே. அண்ணா அதாவது ஈஸ்வர சித்ரா சிருஷ்டி ஏதோ ட்ரை பண்றாடா, இருடா. நான் இது ஒரு பாயிண்ட சொல்லிடுறேன். ஈஸ்வர சிருஷ்டி தான் என்னோட எண்ணத்தை செயல்படுத்த வைக்குது. அவங்க விருப்ப வெறுப்பு இல்லாம அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வராங்க, பெர்மனன்ட் பிலீஸ் அப்படிங்கிறது. இங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த என்னோட எண்ணத்தின்படி அங்க செயல்படும் போது அங்க பிரம்மத்துக்கும் அதாவது இது அதாவது குழப்பல. அங்கேயும் அவர் அவரு நல்லா தெரிஞ்சு துர்வாசர் சொன்னாங்க. துர்வாசர் தெரிஞ்சு புரிஞ்சு கோவப்படுறாரு. நாங்களும் வேணும் இந்த இடத்துல கோவப்பட்டாதான் இந்த பிள்ளைங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற அதை தெரிஞ்சுதான் நாங்களும் செய்யறோம். அதே மாதிரி அங்க விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அது ஒரு உணர்வு தானே. மஞ்சு சொன்ன மாதிரி அதை ஏன் பிரிக்கணும் அந்த மாய விளையாட்டுல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாம் செயல் என்னதான் இருந்தாலும் அவ பாதிக்கப்படாத கோபம், இது பாதிக்கப்படுகின்ற கோபம்னு சொல்றாருல சித்ரா. நான் அதான் நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணீங்கல்ல, பாதிக்கப்படல. நான் தான் தெரிஞ்சேதான் அதாவது அழுதுட்டே இருக்கும்போது என்னால எப்படி சிரிக்க முடியும்? ஒரு நிமிஷத்துல நான் மறந்து போயிடுறேன் எல்லாமே. அது காணாம போயிருதே. மாயையில தான் அவரும் மாயில தான் கிருஷ்ணர் லீலை பண்ணாரு. நானும் அது காலதாமதம் தான் ஆகுதே தவிர அங்க எங்க இதாகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த காலதாமதத்தை தானே அவள் மெயின் பாயிண்டா வைக்கிறா. அது பெர்மனன்ட் பிளிஸ். இது அப்பப்ப வந்துட்டு போறதை நான் எப்படி கணக்கெடுக்க முடியும்? ரெண்டு ஒண்ணுன்னு தானே சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே, அவன் என்ன சொல்றான்? நீ வாமா, நீ ஏதோ சொல்ல வந்த. இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி தீபிகா இதே பாயிண்ட் சொல்லும்போது இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமான்ட்டு உங்ககிட்ட கேட்க தோணுச்சு. அதாவது இப்போ ஒரு நாணயத்துக்கு பூத்தலை ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி
நான் பூ அனுபவிச்சா என்ன தலை அனுபவிச்சா என்ன ரெண்டுமே நாணயம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி தீபிகா சொல்ல வர்றாளா அப்படின்ட்டு தோணுச்சுன்னா, அதாவது ஆனந்தம் அப்படிங்கிறது நாணயம், அதுல நான் சுகத்தை அனுபவிச்சா என்ன, துக்கத்தை அனுபவிச்சா என்ன, நாணயத்தை தானே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறது சொல்ல வர்றாளா அப்படின்னு கேட்டேன். ஓகே, அவள் வந்து அந்த பிரம்ம உணர்வு தானே இப்படியும் வருகிறது அப்படியும் வருகிறது, ஆக இருப்பது பிரம்ம உணர்வு ஒன்றே தானே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் வர்றா. இருந்தாலும் இதுக்கு கிளாரிட்டி வேணா, நான் சகுந்தலாமாவுக்கு ரொம்ப நாளாவே இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு அதை தீர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஓகே. அண்ணா ஒன்னே ஒண்ணு சொல்றேன்னா, இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கௌரி நீங்க கௌரி என்ன கேட்டான்னா, கொஸ்டின் என்ன கேட்டான்னா, நீங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம்ல, அப்படின்னா நீங்க நானு ஆக வேண்டியது தானே, எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீங்க தான் பரமாத்மா அப்படின்னா நீங்க ஏன் அஞ்ஞான வேஷம் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஏன் இந்த வேஷத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான்னா. அப்ப நீங்க என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் நானும் சத்வரஜஸ் தமஸ்ல இருந்து ஆடுறேன், நீயும் சத்வரஜஸ் தமஸ்ல இருந்து விளையாடிட்டு இருக்க, ஆனா இப்ப நான் ஒரு ரோல் எடுத்திருக்கேன், இந்த ரோலை விட்டுட்டு நீ ஏன் என்னோட ரோல் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குற. ஒரு நான் வந்து ஆண் அப்படிங்கிற ஒரு ரோல்ல இருக்கேன் அப்படின்னா, சோ இந்த ரோல் முடியிற வரைக்கும் வந்து நான் இந்த ஆண் அப்படிங்கிற ரோலை தான் நான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க ஏன் பொண்ணு ரோலை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, என்னால பொண்ணு ரோலை எடுக்க முடியாது. அது வந்து ஈஸ்வர சிருஷ்டி. சோ அதனால ஆண் அப்படிங்கிற ரோலை எடுத்துதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னா இதுலதான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கண்ணா. பட் பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ண முடியும். பட் இப்ப ஆல்ரெடி ஒரு ரோல் வந்துருச்சு. இந்த ரோல்ல இருக்கும்போது இன்னொரு ரோலுக்கு எப்படி போக முடியும்? சோ ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ரோல் எப்படி பண்ண முடியும்? அந்த படம் முடியிற வரைக்கும் அந்த ரோல் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுல மேபி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்ணா, ஆமா, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. சரி, ஓகேமா. சரி, இது வரைக்கும் நான் இத்தனை நாளா வந்து நீங்கள் அனைவரும் ஞானிகளே அப்படிங்கறத நான் எப்படி நிரூபிச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ஆனா அனைவரும் ஞானிகளே அப்படின்னு தான் நிரூபிக்க போறேன். பட் இந்த கேள்வி லைக் சகுந்தலாமாவுக்கு ரொம்ப நாளா இருக்குல்ல, போங்கண்ணா நீங்களும் நானும் எல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, என்ன போய் ஞானின்னு சொல்லாதீங்கண்ணா என்று அந்த கீப்பான ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? சோ அதுக்கு மட்டும் இன்று ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். வருதான் பாருங்க. சரி, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே புதுசா ரெக்கார்ட் பண்ணலாமா, அப்படியே கண்டினியூ பண்ணவாடா? அண்ணா கண்டினியூ பண்ணிடுங்கண்ணா, அப்படின்னா டெப்த் ஆயிடும். சரி, தனித்தனி நம்ம கேட்க மாட்டோம். ஓகே, கண்டினியூஸா. இது நாள் வரைக்கும் நாம் அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்தேதான் இருக்கிறது. என்ன பண்ணா என்ன நடக்கும்னு புரியும். சாத்வீகத்தினுடைய அவுட்புட் என்ன, ராஜசனுடைய அவுட்புட் என்ன, தமசிக்கில இருந்த அவுட்புட் என்ன, முதலில் சுகத்தை கொடுத்து பின்னால் துக்கம் தருவது எது, முதலில் துக்கமாக இருந்து பின்னால் சுகம் தருவது எது. சோ சாத்வீக குணம்ங்கிறது முதல்ல துக்கமா இருக்கும், ஆனா பின்னாடி பயங்கர சுகமா இருக்கும். எது அவனுக்கு தெரியாது, எல்லாமே தெரியும். உண்மையா இருக்கிறது கொஞ்சம் பிகினிங்ல கஷ்டமா இருந்தாலும் அது லாங் லாஸ்டிங்கா சுகமா இருக்கும். ஆனா திருடுறது கொள்ளையடிக்கிறது பிகினிங்ல சுகமா இருக்கும், ஆனா லாங் லாஸ்டிங்ல பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும். சோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே அத்தனையும் அறிந்து தெரிந்து புரிந்தேதான் இருக்கிறார்கள். சாத்வீகத்தினுடைய நன்மைகள் என்ன, ராஜசனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இன்னொரு படி மேல போய் குணாதீதனாக இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று, ஞானம் என்றால் என்ன, அஞ்ஞானம் என்றால் என்ன, அகங்காரத்தின் டேஞ்சர் என்ன என்று இப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக அனைவரும் தெரிந்தேதான் இருக்கின்றோம். இப்படி முழுமையாக அறிவோடு தெளிந்து புரிந்து கொண்டு, ஆனால் நம் விருப்பப்படி ஒரு செயலை செய்யும் போது அதை லீலை என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வதாம் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்திலேயேதான் இதுவரை நம்ம நிரூபித்துக் கொண்டே வந்தோம். இது ஒரு பாயிண்டா வச்சு நிரூபிச்சோம். இது 100% அக்செப்டபிள் ஒரு பாயிண்டாக இருக்கின்றது. இன்னொரு பாயிண்ட் எப்படி நிரூபிப்போம் அப்படின்னா, இட்ஸ் உன்னுடைய குணம் உன்னால் மாற்றி அமைக்க முடிகிறது என்ற மாத்திரத்திலேயே அதை நீ லீலைதானே செய்கின்றாய். நீ எண்ணங்கள் தான் நீ, அந்த எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, ஆதலால் அதுவும் லீலை என்றாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் சத்தியம் மாறாதது, ஆனால் நீயோ மாறிக்கொண்டே இருக்கின்றாய், ஆதலால் நீ லீலைதான் செய்கின்றாய். சத்துவத்திலிருந்து ரஜசு, ரஜசிலிருந்து தமசு, விரும்பியபடி எங்கே வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் முன்னால் இருக்க முடிகிறது என்று சொல்லும் போதே நீ லீலை புரிந்து கொண்டுதானே இருக்கின்றாய் என்றெல்லாம் இப்படிதான் நம்ம பொதுவா நிரூபிச்சோம். சரி, இப்போ என்னதான் நீங்க நிரூபிச்சாலும்
ஞானி அப்படிங்கிறவன் வந்து பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருக்காங்க. அஞ்ஞானி அப்படிங்கிறவன் அழுதுட்டு புலம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் என்ன மாதிரி நிரூபிச்சோம் அப்படின்னா, நீ விரும்பி அழுகின்றாயப்பா, நீ விரும்பி அழுவத, அதாவது நீ அழணும்னு தெரியும்ல, இப்ப சிரிக்கணும்னு நினைச்சா உன்னால சிரிக்க பேசிக் மனமா சொல்லா எடுத்துக்கோங்க. மனதில் தான் இருக்கின்றது சுகமும் துக்கமும். அப்ப நீ சிரிக்கணும்னா சிரிக்கலாம், அழணும்னா அழலாம். அப்ப 100% ஃப்ரீடம் உன்கிட்ட இருக்கு. ஆனா நீ அழுகுற அப்படின்னா என்ன, லீல தானே. நீ விரும்பி அழுதுதான் அதை போயிட்டு ஐயா நான் விரும்பி அழுகுறேன்னா சகுந்தலாமா சொல்லுவாங்க, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆமாங்க, ஆனா விரும்பி தானே கஷ்டப்படுறீங்க என்ற ஒரு வார்த்தையை போட்டு போட்டு நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம் இது வரைக்கும். சரியா? நீ விரும்பி செய்கின்றாய் என்று ஒத்துக்கள். இந்த கௌரி பேசும்போதெல்லாம் சொல்றேன், முடியாம பண்றேன், முடியலன்னா பொய் சொல்லிட்டு தெரியாதம்மா, விரும்பல முடியலன்னு சொல்லாத, விரும்பலன்னு சொல்லு என்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி அவகிட்ட நம்ம டிஃபென்ஸ் ஐ மீன் ஆர்கியூ பண்ணுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முடியல முடியல முடியல, எது முடியல உனக்கு, ஏன் இந்த குணத்தை இந்த இடத்துல முடியுதாக்கும், இவங்க கிட்ட முடியலையாக்கும். பச்சுவந்தி மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்க முடியுது இல்லம்மா, அப்போ முடியலன்ற சொல்லாலம்மா, விரும்பலன்னு சொல்லுமா. இங்க இப்படி இருக்க விரும்புற, அங்க அப்படி இருக்கிற விரும்புற, இப்படித்தானடா நீ இருக்கின்றாய் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப சுலபமாக அனைவரும் ஞானிகளே அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சிட்டோம். சரியா? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நான் மேல போயிட்டு கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, பெர்மனன்ட் பிளிஸ் இங்க வந்து பிளிஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வரும்போது இது எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு பாயிண்ட நம்ம இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா அனலைஸ் பண்ண போறோம். கவனமா கேளுங்க. சரியா? சரி, இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நேத்து கௌரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் வந்தது. அதை சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். துக்கப்படுகின்றான் சுகப்படுகின்றான் அப்படின்னா கூட துக்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது அது துக்கம் அல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் நிரூபிச்சேன். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு சில திரைப்படத்திற்காக நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா 30-40 கிலோ கூடுவாங்க. விதின் 2-3 மந்த்ஸ்க்குள்ள பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 30-40 கிலோ குறைப்பாங்க. உங்களால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அவங்க சிரமப்படணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நீங்க அந்த அளவுக்கு கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதுல உள்ள அந்த சிரமங்களை நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவனுக்கு இந்த திரைப்படத்துல வேற முதல்லயே சொல்லிடுறாரு, நீ இந்த மாதிரி வேஷம் பண்ணணும், இந்த மாதிரி வேஷம் பண்ணணும், இதுல என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல நான் லீல பண்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பண்றான். சரியா? பண்ணும்போது அவன் அவ்வளவு வேதனையும் படுவான். அப்போ இந்த இடத்துல எப்படி நீ அந்த நடிகர் வேதனைப்படுறானோ அந்த மாதிரி நீங்க வந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்ல இருந்தா எவ்வளவு வேதனைன்னு தெரியும். லைக்ஸ் டிஸ்லைக்ல எவ்வளவு வேதனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்து எப்படி படத்துக்கு அக்செப்ட் பண்ணானோ, படத்தை பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றான். அவ்வளவு பின்விளைவுகள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெடி அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நீங்க இவ்வளவு பின்விளைவுகளும் ரெடி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்குள்ள இருக்கீங்க. ஸோ தேர்ஃபோர் எகெயின் வந்து நீங்க விரும்பி பண்ணும்போது அவனுக்கும் இவனுக்கும் பெரிய என்னங்க, நடிகர் தானே, நடிகரும் அவனுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த லீலையை அக்செப்ட் பண்றான். நீயும் வந்து இந்த பின்னாடி இவ்வளவு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டும் நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல வாழ விரும்புற, பெருசா என்ன டிஃபரன்ஸ் என்ற அளவிற்குத்தான் நேத்து நான் அவகிட்ட கேள்வி கேட்டேன். ஆனால் அத்தோடு நான் நிப்பாட்ட போறது இல்லை. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெப்தாவே நம்ம போலாம். சரியா? ஏன்னா அந்த பாயிண்ட் இன்னும் நான் வரல. எந்த பாயிண்ட், பெர்மனன்ட் பிளிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கோடு போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடிகர் கூட அவன் வந்து அவ்வளவு ஒர்க் அவுட்டையும் வந்து ஆனந்தமா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான். பின்விளைவுகள் அவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரியும். அந்த கஷ்டத்தை அவன் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிடுவான். ஆனா இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறவங்க பின்விளைவுகள் வரும்னு தெரிஞ்சுட்டு தான் போறாங்க. ஆனா பின்விளைவுகள் வரும்போது சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா இருக்கிறது இல்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். புரியுதான்னு மட்டும் பாருங்க. டவுட் இருந்தா தைரியமா சண்டை போடுங்க. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஞானிகளுக்கும் அஜ்ஞானிகள், அஜ்ஞானம்ன்றது அத்வைதத்துல இல்லவே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இப்ப நீங்க கொண்டு வர சொல்றீங்க. நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது அதை நான் வேஷமா கொண்டு வர போறேன். சரியா? ஏன்னா வேஷம்னு சொல்லிட்டேன்னா அஞ்ஞானம்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் அஞ்ஞானத்தை கொண்டு வர போறேன். என்னடா சொல்ற அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க. ஞானம் என்பது ஒரு வேஷம் என்றால் அஞ்ஞானம் என்பதை ஒரு வேஷமாக நான் இப்போது பிரிக்கின்றேன்.
பரமாத்மால நான் பிரிக்க போறது இல்லைங்க. பரமாத்மா தான் ஜீவாத்மாவா இருக்கு. பரமாத்மா தான் ஜீவாத்மா லட்சக்கணக்கான வேஷம் எடுத்துக்கொண்டிருந்த போதும் அது பரமாத்மாவே அப்படின்னு நம்ம நிரூபிச்சோம் இல்லையா? ஆனா ஜீவாத்மா என்ன லட்சக்கணக்கான வேஷம் எடுத்தாலும் அது பரமாத்மா தானே, அதுல நமக்கு டவுட் இல்லை. இப்போ இந்த வேஷங்களுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஒட்டி விளையாடுகின்ற வேஷம், ஒட்டாமல் விளையாடுகின்ற வித்யா அவித்யா அப்படின்னு 2 வேஷங்கள் கொடுத்துருக்கேங்க. சரியா? வித்யா வேஷத்தை போடுறவனுக்கு பேரு ஞானிங்க, அவித்யா வேஷத்தை போடுறவனுக்கு பேர் வந்து அஞ்ஞானிங்க. சரியா? ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்காக பிரிச்சுட்டோம் இப்போ. சரி, இப்போ 2 பேருமே வேஷம் போட்டு வர்றாங்க. 2 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சாரி 2 நடிகர்லாம் இல்லை, இருக்கிறதே ஒரு நடிகன் தான், பரமாத்மா ஒண்ணுதானே. இப்படி வர்றேன், தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி வச்சுக்கோங்க. இருக்கிறது ஒரே ஒரு கமலஹாசன், ஒரு நடிகர், ஒரு பரபிரம்மம். அது வந்து ஒரு 10 வேஷத்தை எடுத்துச்சு அப்படின்னு வச்சுப்போம். அந்த 10ல 5 வேஷம் வித்யா வேஷம் அப்படின்னுட்டும், இன்னொரு 5 வேஷம் வந்து அவித்யா வேஷம் அப்படின்னுட்டும் இருக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? இங்க நான் வித்யா அவித்யான்னு சொல்ல வர்றது என்னன்னா, ஆனா இன்னொரு பெரிய விஷயமும் இருக்கு. நம்ம கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா வேற நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்குள்ளேயும் வித்யான்றது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஈஸ்வரன் இருக்கான். அந்த ஈஸ்வரன் நித்திய முக்தன் வேற. சோ அவன் வந்து வித்யாங்கிறது இல்லாம எவனுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அகைன் நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாவே வரேன். பரபிரம்மம் எப்படிலாம் வேஷம் எடுத்ததுன்னா, முதற்கண் ஈஸ்வரனாக வேஷம் எடுத்தது அப்படின்னு சொன்னோம். அது வந்து ஒன்லி பியூர் வித்யா வேஷம் மட்டும்தான், அதுகிட்ட அது அவித்யாலாம் கிடையாது. சரியா? அது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே எல்லோரும் ஞானிகளேன்றது இன்டைரக்டா ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, துக்கம் சுகத்துக்கும் நான் வந்துருவேன். ஸோ அப்படி ஒரு பாயிண்ட்டையும் வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த பிரம்மம் வந்து வித்யாவேஷமாக ஒரு நாளும் அவித்யாவேஷமாக ஒரு 4-5 எடுக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. வித்யாவேஷம்னா என்ன புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னீங்கன்னா, வித்யாவேஷம் அப்படிங்கிறது ஞானின்னு சொல்லிட்டேன்ல, அந்த கேரக்டர்ல அவன் ஒட்ட மாட்டான். அவனுக்கு நான் நடிகன், இது வேஷம் என்று மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறவனுக்கு வித்யாவேஷம் அப்படின்னு பேரு. ஓகேவா? இந்த பக்கத்துல இன்னொரு 4-5 இருக்குல்ல, இவன் வந்து கேரக்டராவே மாறிட்டவன், தான் நடிகன் என்பதை மறந்து விட்டவன். எந்த வேஷத்தை போட்டானோ அந்த வேஷமாகவே இருந்து வேஷத்தை செய்கின்றான் அப்படின்னு சொல்றான். சரியா? இப்போ இந்த வேஷமாவே மாறிட்டான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, வேஷமாவே மாற முடியாது அப்படிங்கிறதுனால. ஏன் மாற முடியாதுன்னு கூட நான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன், ஈஸ்வரன் எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கான், அவன் வந்து வித்யாவா தான் இருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவித்யா வேஷத்துக்குள்ள வேஷமாவே மாறிடலாம் முடியவே முடியாதுன்றதுக்கு ஒரு ரீசனு. இன்னொரு ரீசன் பாருங்க. இப்போ கமலஹாசன் ஒருத்தன் தானே, இவன் வந்து 5 வித்யா வேஷம் அப்படின்னு ஒன்னும் இங்க 5 அவித்யா வேஷமும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க முடியுமா? ஒரு வேஷத்துல, அவித்யா அப்படிங்கிற வேஷத்துல இவன் காணாமலே போயிட்டான் அப்படின்னா, காணாமல் போக முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இருக்கான், இவன் தான் ஈஸ்வரனாகவும் இருக்கான், இவன் தான் 5 வித்யாவாகவும் இருக்கான். அப்ப ஒரு அஞ்ஞான வேஷம் என்பது காணாமல் போய்விட்ட வேஷம்னு கிடையவே கிடையாது. அதனாலதான் எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே ஸ்ட்ராங்கா சொல்லுது, நீங்க நம்பினாலும் நம்பலைன்னாலும், நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் நீ ஆத்மா தாண்டா. ஆத்மா என்பது அடையப்படுவதல்ல, அது வெறும் மறைப்பை நீக்குவது மட்டும்தான். நீ ஆத்மாவாகத்தான் இருக்கின்றாய் என்பதை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நடிகள் அங்கே காணாமல் போக மாட்டான். நீ கேரக்டராவே மாறினா கூட அங்க நடிகன் தான் கேரக்டரா மாதிரி இருக்கான். சரியா? அங்க நடிகன் தான் இருக்கான், அங்க இருக்கிறது நடிகன் தான், கேரக்டர் இல்ல. ஸோ வி ஷுட் நெவர் அஸ்யூம் தட் கேரக்டர் தான் இருக்கு, நடிகன் இல்லை அப்படிங்கிற அந்த அசம்ஷனுக்கு வராதிங்க. ஆனா இங்க அஞ்ஞானத்துல கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சித்ரா, வினோதினி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அங்க பிரம்மம் இல்லை, சித்ரா மட்டும்தான் இருக்கு, வினோதினி மட்டும்தான் இருக்கு, பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டோம். பட் உண்மையை அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறான். சரியா? ஒரு நடிகர் 10 வேஷத்தை எடுத்தான், அந்த 5 வேஷத்துல குழப்பம் இல்லை விடுங்க. இந்த 5 வேஷத்துல
நடிகன் தான் அங்கே கேரக்டராக இருக்கின்றான். அங்கே நடிகன் தான் இருக்கின்றான், கேரக்டர் இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கேரக்டர் இருக்கு நடிகன் இல்லைன்னு சொல்ல முடியாது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்ப என்னதான் ஏன் நடந்தது இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருத்தன் ஒரு அந்த வேஷம், அந்த ஒரு ஜீவன், அந்த ஒரு ஷிதாபாஸ் வந்து நான் ரியலா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுது. சரியா? சோ கால்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வேஷத்தை விரும்புறவங்க, அஞ்ஞான வேஷத்தை விரும்புறவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து ஞானி, ரியலா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து அஞ்ஞானி. சரியா? இங்க அஞ்ஞானி ஞானின்றத தயவு செய்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியே காட்டலங்க. வேஷத்துல என்னங்க டிஃபரன்ஸ்? இவன் ஹீரோ வேஷம் போடணும்னு நினைக்கிறான், இவன் வில்லன் வேஷம் போடணும்னு நினைக்கிறான் அப்படின்னா 2 பேரும் வேற வேறையா? வேஷம் தானே, வேஷம் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான், ஒரு மண்ணாங்கட்டி தான். தயவு செய்து நீங்க வந்து உயர்வு தாழ்வு எல்லாம் மட்டம் எல்லாம் தட்டேன்னு நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உயர்வு தாழ்வு தானா வரும், நல்லா கவனிங்க. இந்த ஞானி அப்படிங்கிறவன் ஒரு வேஷம் போடுறான், அஞ்ஞானி அப்படிங்கிறதும் ஒரு வேஷம் என்று சொன்னேன். ஞான வேஷத்துக்கு என்ன டெபினிஷனு? ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறான். ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன? நான் நடிகன், எடுத்துக்கொண்ட கேரக்டரை ரியலிஸ்டிக்கா நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அஞ்ஞானி யாரு? தான் எடுத்துக்கொண்ட கேரக்டராவே மாறிடணும்னு நினைக்கிறான். ரியலாவே பெர்ஃபார்ம் பண்ணிடணும், ரியலிஸ்டிக்கா இல்ல, ரியலாவே பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். சரியா? சரி, இப்பதான் நம்ம அந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணா பேரானந்தம். ஏன்னா அது ஞான வேஷம். ஞான வேஷம் எப்பயுமே பேரானந்தம் தான். ரியலா பெர்ஃபார்ம் பண்ணா என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த வேஷத்துல சுகம் வரும்போது சுகமாவே இருக்கும், துக்கம் வரும்போது துக்கமாவே இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ரியலா பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறோம். அஞ்ஞான வேஷம் அப்படிங்கிறது, நான் இப்ப சித்ரா சைடுக்கே நான் சாஞ்சுதான் பேசுறேன். சரியா? சித்ராவுக்கு ஆப்போசிட்டா பேசல. அஞ்ஞானம் துக்கம் என்றும், ஞானம் சுகம் என்றும், ஞானம் பெர்மனன்ட் பிளிஸ் என்றும், அஞ்ஞானம் என்பது விட்டு விட்டு வர மின்னல் வெளிச்சம் மாதிரி சுகம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய கலவை என்றும் ஒப்புக்கொள்கிறேன். நான் அதை மறுக்க விரும்பலைங்க இப்போ. சரியா? ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது உண்மையில் இல்லை, பொய்யாக. ஏன்னா இங்க பரமாத்மா பிரம்மம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. மாயையில தான் எல்லா இப்ப டிஸ்கஷனே எங்க நடந்துட்டு இருக்குன்னா மாயையில தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப மாயையில ஒருத்தன் வித்யா வேஷத்தில் இருப்பவன் பெர்மனன்ட் பிளிஸ்ஸாக இருக்கின்றான். மாயையில் அவித்யா வேஷத்தில் இருப்பவன் அப்பப்ப பிளிஸ்ஸும் கஷ்டம் சுகதுக்கத்தில் ஆழ்ந்து வருகின்றான். இருவர் போட்டதும் வேஷம்தான். இருவர் வேஷத்தையும் போட்டது பரமாத்மா தான். பிரம்மமேதான் வித்யா வேஷத்திலும் இருக்கின்றது, பிரம்மமேதான் அவித்யா வேஷத்திலும் இருக்கின்றது. அவித்யாவேஷம் சுகதுக்கம் என்று தெரிந்தும் புரிந்தும் அவித்யாவேஷத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது. வித்யாவேஷத்தில் பெர்மனன்ட் பிளிஸ் என்று தெரிந்தும் வித்யாவேஷத்தில் இருக்கின்றது. எது இருக்கின்றது? அந்த பிரம்மம் மட்டுமே தான், அந்த பரமாத்மா மட்டும்தான் இரு வேஷங்களிலும் இருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? அப்போ லீலா அப்படின்னாலே இங்க வேஷம் அப்படின்னு அர்த்தம். அப்போ லீலை அப்படிங்கிற அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த ஒரு கொஸ்டின் நான் அடுத்ததா கேட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல. பரமாத்மா லீலை செய்யாமல் இருந்தால் அது பரமாத்மா, லீலை செய்கின்ற எல்லா ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவை தான் லீலை செய்யும் போது ஜீவாத்மான்னு பேர் சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னோம். சரியா? ஈஸ்வரனை விட்டுட்டுங்க, மற்றபடி இந்த எல்லா பிளேயர்ஸுமே லீலை செய்து கொண்டிருக்கும் போது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். வித்யாவேஷத்துல இருக்கிறவனும் ஜீவாத்மா தான், அவித்யாவேஷத்துல இருக்கிறவனும் ஜீவாத்மா தான். சரியா? வித்யாவேஷம்ங்கிறது ஞான வேஷம், அவித்யாங்கிறது அஜ்ஞான வேஷம். ஆனா ரெண்டுமே ஜீவாத்மா தான், ரெண்டுமே லீலா தான். வித்யா வேஷத்தில் லீலை செய்கின்றான், அவித்யா வேஷத்தில் லீலை செய்கின்றான் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் அந்த டிஃபரன்சியேஷனுக்கு வந்துடுறேன். அவித்யா வேஷத்தில் வித்யா வேஷத்தில் இருக்கின்ற சுகம் வந்து இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் இப்ப நான் ஒரு பெரிய மேஜர் கன்ஃபியூஷன் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே ஞானிகள் அப்படின்னா எல்லாருமே பெர்மனன்ட் பிளிஸ்ல தானே இருக்கணும் அப்படின்னா எப்படி சொல்றது? அதாவது சத்வ ரஜோ தமோ குணங்கள் அப்படின்னு இருக்கு, குணாதீத்தன் இருக்கு. குணாதீத்தன் அப்படிங்கிறவன் வித்யாவேஷத்தை போட்டுக்கொண்டுள்ளவன்.
அவன் எந்த வேஷத்திலையும் ஒட்டாமல் குணாதீதனாக வேஷமேற்று விளையாடுபவன். சரியா? சத்துவ ரஜோ தமோ குணங்களில் ஒட்டி கொன்று வேஷம் ஏற்றுக்கொண்டு விளையாடுபவன் யாரு அப்படின்னா இவனை அஜ்ஞானி என்று அழைக்கின்றோம். 2 வேஷங்களையும் ஏற்றது இந்த பரமாத்மாவேதான். சரி, இப்போ சுக துக்கத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்ற நிலைக்கு வந்துட்டேன். இப்ப அடுத்து பரமாத்மாவே தான் அஜ்ஞானம் இல்லைன்னு வேற ப்ரூவ் பண்ணணும். அறியாமை இல்லவே இல்லைன்னு. அஜ்ஞானத்தை நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், ஆனா வேஷமா இருக்குன்னு சொல்லிட்டேன். உண்மையில இல்லை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் இப்போ. சரியா? சரி, இப்போ பிளிஸ்ல நான் வந்து மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்ச் பண்ண முடியாது, மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரியா வருதான்னு பாருங்க. அதாவது இப்போ சாத்வீக குணத்துல முதல்ல தமோ ரஜோ குணத்துக்கு போவோம். தமோ ரஜோ குணத்துல ஒட்டி பெர்ஃபார்மன்ஸ், ஒட்டாம பெர்ஃபார்மன்ஸ், இதுதானே டிஃபரன்ஸ். ஒட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இவ்வளவு சுகதுக்கங்கள் வரும் அப்படிங்கிறது இந்த வேஷத்துல இருக்கு அப்படிங்கிறத 100% தெளிவா உணர்ந்து புரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும் போதே நமக்கு நல்லா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாயையை உண்மை என்று நம்பி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவன் அவித்யா, மாயைய மாயையாவே நம்பி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவன் வித்யா. இப்ப மாயைய உண்மை நினைச்சு நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா உண்மை இல்லாததை உண்மை எப்படி நம்புவீங்க? இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா அதையும் மீறி இல்லை நான் உண்மை என்று நம்ப போகிறேன், இவள் பெர்மனண்டாக என்னை நம்புவாள், என் காதலி என் கூடவே இருப்பாள் என்று நான் பெர்மனண்டாக நம்புவேன், இது சத்தியம் என்று நம்புவேன். அவனுக்கு நல்லா தெரியும் எல்லாமே இந்த செகண்ட் ஒவ்வொரு செகண்டுமே மாறிட்டு இருக்கு. எல்லாம் மாறிட்டு இருக்குன்னு கண் கூட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்தர்யாமியாக ஈஸ்வரன் வேற உள்ள இருந்துகிட்டு இது சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். இது எல்லாம் மிக தெளிவாக சத்தியம் என்று உணர்ந்தேதான், ஆனால் இல்லை அசத்தியம் என்று தெளிவாக உணர்ந்தேதான் சத்தியம் சத்தியம் என்று நம்புகின்றான். ஏன் அப்படின்னா ரியலா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து நம்பி பண்றான் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நான் அல்டிமேட்லி இந்த இடத்துல இந்த அவித்யா வேஷத்தில் சுகதுக்கமே இருக்கிறது என்றாலும் கூட அந்த பரமாத்மாவானது அதைத்தான் விரும்புகிறது. அதை சுகதுக்கம் என்று நினைக்காமல் அது ஆனந்தம் என்று அதை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கின்ற வரைக்கும் அது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அமிர்த அனுபவத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அறியாமைங்கிறது இல்லவே இல்லடா. எது எப்படிங்க சொல்றீங்க? அவன் வந்து இவ்வளவு லூசுத்தனமா இருக்கான். அப்படி இருப்பதில் அவனுக்கு சுகம் என்று அவன் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இருக்கும் போது அதை ஏன் வந்து அதை கஷ்டம்னு சொல்ற? அவனுக்கு அது சுகம் தானே. ஊசி போன பரோட்டாவா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கான் அப்படின்றத நம்ம கேவலமா நீங்க ஏன்டா பாக்குறீங்க? ஊசி போன பரோட்டாவா சாப்பிட்டுட்டு அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது சந்தோஷம் என்று தானே நினைக்கின்றான். ஆதலால் நீ அதை அறியாமை அஜ்ஞானம் என்று சொல்லாதே. அவர்கள் விரும்பி செய்கிறார்கள், அவனுக்கு பிடிச்சு செய்கிறார்கள். இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டா திரும்பி செய்ய மாட்டான்ப்பா. திருப்பி கஷ்டப்படுறான், வாசம் தான், மறுபடியும் போறான். அப்போ அவன் கம்பேர் பண்றான், இந்த கஷ்டத்தை விட இந்த சுகம் ஜாஸ்தி இருக்கு. அப்போ நடிகன் வந்து வேஷம் பண்றதுக்கு எதுக்காகன்னா தன்னுடைய பிளிஸ்ஸ விதவிதமா வெளிப்படுத்துறதுக்காக தான். அந்த பிளிஸ்ஸ அவன் பாட்டு வெளிப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான் வித்யா வேஷத்துல. அவித்யா வேஷத்துலயும் அவனுக்கு பிடிச்சிருக்கு இப்படி வெளிப்படுத்தணும்னு, அதனால தானே பண்றான். கஷ்டப்படுறான், கஷ்டப்படணும்னா அப்படி வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. when he has a complete freedom, still he is delivering the same thing. பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்றான், பண்ண அடியே திரும்ப திரும்ப அடி வாங்கிக்கிறான். அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்க்கும்போது மோர் பர்டிகுலர்லி தமோ குணம்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அழுவேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு செஞ்ச தப்ப பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல கூட தெரியாம பண்ணிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தெரிஞ்சுதானே பண்ணுது. அப்ப தெரிஞ்சு பண்ணுதுன்னா பிடிச்சு பண்ணுதுன்னா அதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆதலால் ஆனந்தம் இல்லை என்று நீ சொல்லாதே. சரியா? எதுக்குயா வந்து பகவத்கீதை, எதுக்கு வந்து கண்ணை வந்து கத்துன்னு கத்தணும்? இது துக்கண்டா, நீங்க வித்யாவேசத்துக்கு வாங்க, சுகமா இருக்கலாம், நீங்க ஏன் இப்படி அவித்யாவேசத்துல கஷ்டப்படுறீங்க என்று கண்ணன் ஏன் கதற வேண்டும் என்று நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். சரியா? நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு வரும்போதும் கூட லீலையாகவே பார்த்தா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கவே முடியும். இங்கே அவித்யா வேஷத்தில் இருப்பவர்கள், அவன் சந்தோஷமா நீங்க எல்லாம் கிளாஸ்க்கு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவித்யாவா ஒருவேளை நீங்க அஞ்ஞான வேஷத்துல இருந்தா கூட
அது நீங்க பிடிச்சிருக்கு, பிடிச்சதோட சந்தோஷமா அதையும் அங்கேயும் பிடிச்சிட்டு போயிட்டு அதே சமயத்துல இங்க கேக்குறீங்க. சரியா? இந்த வித்தியை இதுதான் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்டுக்கிட்டு ஒரு சிலர் வந்து டப்புன்னு இங்க ஜம்ப் ஆவாங்க. ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டே மட்டும் இருப்பாங்க. அங்கேயே தான் இருப்பாங்க. அங்க இருக்காங்கன்னாலே இவ்வளவு சந்தோஷம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்க இருக்காங்கன்னாலே சந்தோஷமா தானே இருக்காங்க. இல்ல அங்க கஷ்டம்னு தெரிஞ்சா இது தெரிஞ்சிருச்சுல்ல, அடுத்த செகண்ட் இங்க ஜம்ப் ஆகி வந்துருவாங்கல்ல. சோ அந்த டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ் சாப்டர்ல அமிர்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா, டேய் எல்லாரும் எல்லா இடத்துலயும் சந்தோஷமா தான்டா இருக்காங்க. அவன் சந்தோஷம் இல்லன்னு நினைச்சா அடுத்த செகண்ட் இந்த வேஷத்தை வித்யா வேஷத்துக்கு வந்துட போறான். இல்லைன்னா அவன் வந்து அவித்யால இருக்கான்னா சந்தோஷமா இருக்க போய் தான் அவித்யால இருக்கான் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் அந்த கடைசியா கேட்ட கொஸ்டின், இப்ப கண்ணன் வந்து துக்கம்னு அவனே சொல்லியிருக்கானே, இது நரகம் என்று சொன்னானே, நீங்கள் வந்து இந்த ஒட்டிட்டு விளையாடுறதை விட்டுட்டு ஒட்டாம ஒட்டி விளையாடுங்க, அதுதான் நல்லா இருக்கும்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றானே என்ற அந்த விஷயத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அதையும் ஒரு லீலையாகவே பாருங்கள். இந்த இடத்துல அவனுக்கு அந்த சந்தோஷம் என்பது அடிபட்டும் அவனுக்கு சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கண்ணன் சொல்றதை அவன் காது கொடுத்தே கேட்க போறது இல்ல. பட் ஒருவேளை இவனுக்கு அதை துக்கம்னு ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்னா ஒட்டாம ஒட்டி விளையாடுற வேஷம் இருக்கு, அதை நீ ஒட்டிட்டு விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கு உள்ள அந்தரியாமியாக ஈஸ்வரனும் சரி, வெளியில குருமார்களும் சரி, எல்லாமே எல்லாம். ஏன்னா பரமாத்மாங்கிறது எல்லா வேஷங்களையும் இருக்கு. ஈஸ்வரன்ன்றது அந்தரியாமியா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அது போக குருமார்களா எல்லா வேஷமாவும் இருக்கு. அது போக ஒரு சிலது மட்டும் ஒட்டிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டு விளையாடிட்டு இருக்கு. அதுவும் பரமாத்மா தான் விளையாடிட்டு இருக்கு என்று ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சித்தால் மட்டும்தான் இந்த கிரிட்டிக்கலான கொஸ்டின் லைக் பெர்மனன்ட் பிளிஸ் வித்யாவேசத்துல இருக்கும், அவித்யாவேசத்துல அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற கொஸ்டினுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் சொன்னது கூட எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் நீங்க டவுட்ஸ் கேட்டா தான் என்னால கிளாரிஃபை பண்ண முடியும். இப்ப கடைசியா கூட நான் என்ன சொல்லி முடிச்சிருக்கேன்னா, அதுக்கு அவித்யாவில் வேஷத்தில் சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேஷத்தில் அவர்களால் இருக்க முடியும். ஆதலால் அதை வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்லாத, அதை சந்தோஷம்னு எடுத்துக்கோ. ஏன்னா வித்யை என்றால் என்னவென்று தெரியும், அவித்யை என்றால் என்னவென்று தெரியும், இந்த வேஷத்தில் எப்படி இருக்கும் என்று தெரியும், அந்த வேஷம் எப்படி இருக்கும், ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றதுன்னா என்னன்னு தெரியும், ரியலாவே போய் முட்டிக்கிட்டா எப்படி இருக்குங்கிறதுன்னு தெரியும். ரெண்டும் தெரிந்தே அவன் விரும்பி அதை செய்யும் போது இதை ஏன் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. பட் இதுக்கு மேல எனக்கு வேற ஆன்சர் தோணல. இப்ப டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.